அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஜாகிரஃபி ஃபுல்லாக இதில் வந்து கவர் பண்ணலாம். சரியா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு யூனிட் 9லையும் கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஜாகிரஃபிலையும் கேட்பாங்க. சரியா? தமிழ்நாடு இயற்கை பிரிவுகளில் ஃபஸ்ட்டு அமைவிடம் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்தியாவோட 28 மாநிலங்களில் ஒரு மாநிலமாக இருக்குது. சரியா? இந்தியாவோட தென் பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு அட்சரேகையில் பார்க்கும்பொழுது 8 டிகிரி 4 இன்ச்சு வட அச்சத்துலேருந்து 13 டிகிரி 35 இன்ச்சு வட அச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே வட அச்சம் தான். 8 டிகிரி 4 இன்ச்சு 13 டிகிரி 35 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக நம்மளுக்கு தீர்க்க ரேகை அப்படின்னு பார்க்கும்போது 76 டிகிரி 18லேருந்து 80 டிகிரி 20 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அச்ச தீர்க்க ரேகை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் பார்த்துக்கணும், இந்தியாவுக்கும் பார்த்துக்கணும். சரியா? தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எங்கே இருக்குது? வடகிழக்கு பகுதியில் இருக்குது. அதனால தமிழ்நாடும் வடகிழக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட கடைக்கோடி பகுதிகளாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 4 திசையிலையும் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தெற்கில் வந்து நம்மளுக்கு குமரி முனை இருக்குது. வடக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழவேற்காடு ஏரி இருக்குது. நம்மளுக்கும் ஆந்திராவுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த பழவேற்காடு ஏரி. வடக்கில் என்ன இருக்குது அப்படின்னா பழவேற்காடு ஏரி இருக்குது. தெற்கில் குமரி முனை இருக்குது. சரியா? கிழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கோடியக்கரை அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனைமலை நம்மளுக்கு இருக்குது. சரியா? அப்போது மேற்கில் ஆனைமலை, கிழக்கில் கோடியக்கரை, தெற்கில் வந்து நம்மளுக்கு குமரிமுனை, வடக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பழவேற்காடு ஏரி இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டோட 4 திசையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1,30,058 சதுர கிலோமீட்டர் இந்தியாவில் இருக்கிறது. இந்தியாவில் 11வது பெரிய மாநிலமாக நம்மளோட தமிழ்நாடு இருக்குது. 1,30,058 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவோட 11வது பெரிய மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட மொத்த பரப்பளவில் தமிழ்நாடு 4% அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் முன்னாடி வந்து நம்ம முனைகள் பார்த்தோம். இப்போ வந்து தமிழ்நாட்டோட மேற்குல என்ன இருக்கு அப்படின்னா கேரள மாநிலம் இருக்கு. வடக்குல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கர்நாடகாவும் ஆந்திர பிரதேசமும் இருக்கு. தெற்குல வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் இருக்கு. கிழக்குல பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா இருக்கு. இதெல்லாம் வந்து எல்லைகளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டில் பத்தி பார்க்கும்பொழுது மன்னார் வளைகுடாவும் பாக் நீர் சந்தியும் பத்தி பார்க்குறோம். மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர் சந்தி தமிழ்நாட்டையும் இந்தியாவில் இருக்கிற தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற இலங்கையும் பிரிக்குது. சரியா? அப்போ இலங்கையையும் தமிழ்நாட்டையும் பிரிக்கிறது என்ன அப்படின்னா ஒன்று பாக் நீர் சந்தி, 2வது மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? குஜராத் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான லெங்க்த்தில் வந்து கடற்கரை கொண்ட மாநிலமாக இருக்குது. அதுக்கு அடுத்த பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் புக்லேயே இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க. என்னென்னா குஜராத்திற்கு அடுத்தபடியாக 940 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்தியாவின் 3வது நீளமான கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? குஜராத் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3வது நீளமான கடற்கரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 940 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரசியல் பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு ஸ்டேட்டாக உருவாக்கும் பொழுது வெறும் 13 மாவட்டங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 38 மாவட்டங்கள் இருக்குது சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது இயற்கை அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளோட தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்லப்படுற தக்கான பீடபூமியில் இருக்குது. சரியா? தக்கான பீடபூமியில் தான் நம்மளோட தமிழ்நாடு இருக்குது. இந்த தக்கான பீடபூமி பார்த்தீங்க அப்படின்னா 135 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கிரேட் ஏஷியன் அப்படின்ற காலத்தில் பிரிஞ்சு போன கோண்டுவானா நிலப்பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு எங்கே இருக்குன்னா கோண்டுவானா நிலப்பகுதியில் இருக்குது. இந்த கோண்டுவானா நிலப்பகுதி கிரேட் ஏஷியஸ் காலம் அப்படின்னு சொல்லப்படுற 135 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போன ஒரு நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கோண்டுவானா பகுதி வந்து யூரேஷியஸில் வந்து மோதந்தனால தான் நம்மளுக்கு என்ன நடந்துச்சான் இமயமலையே உருவாச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் ஒரு பகுதியாக தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
தமிழ்நாட்டை வந்து நம்ம ஒரு 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலை, 2வது கிழக்கு தொடர்ச்சி மலை, 3வதா பீடபூமிகள், 4வது கடற்கரை சமவெளிகள், 5வது உள்நாட்டு சமவெளிகள் அப்படின்னு ஒரு 5 பாகங்களாக நம்ம தமிழ்நாட்டை பிரிக்கிறோம். சரியா? அதில் ஃபஸ்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்க்கும்பொழுது, மேற்கு தொடர்ச்சி மலை வடக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி ஸ்டார்ட் ஆகுது, அதாவது தமிழ்நாட்டில் சொல்கிறேன். அதே மாதிரி தெற்கில் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற சாமித்தோப்பு அப்படின்ற இடத்துல இருக்கிற மருதமலை வரைக்கும் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. தமிழ்நாடு இப்படி இருக்குது அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது. இங்கே மேலே வந்து நீலகிரி இருக்குது, கீழே வந்து நம்மளுக்கு மருதமலை வரைக்கும் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 2000லேருந்து 3000 வரைக்கும் இருக்குது, மீட்ரு வரைக்கும் லெங்த் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பரப்பளவு மலை எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு தொடர்ச்சியான மலையாக இருக்கும். ஆனால் சில இடத்துல கணவாய்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததா தமிழ்நாட்டோட இயற்கை பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பழனிமலை, ஏலக்காய் மலை தமிழ்நாட்டோட தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற மலைகளை வந்து நம்ம ஏலமலை குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இங்கே அதிகமாக ஏலக்காய் பயிரிடுறதுனால தான் இதுக்கு ஏலமலை அப்படின்னு பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மிளகு, காப்பி மாதிரியான பயிர்களும் பயிரிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மேற்கு தொடர்ச்சி மலையில் என்னென்ன மலைகள் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனைமலை, அதுக்கப்புறம் பழனிமலை, ஆண்டிப்பட்டி, வருசநாடு, இதெல்லாம் வந்து இருக்கிற மலைகள். வடமேற்கில் ஆனைமலை, வடகிழக்கில் பழனிமலை, தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி, வருசநாடு குன்றுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற உயரமான சிகரங்கள் நம்மளுக்கு கேட்பாங்க. இதில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற உயரமான சிகரங்களில் ஃபஸ்ட்டு வந்து தொட்டபெட்டா இருக்குது. தொட்டபெட்டாவோட லெங்க்த் பார்த்தீங்க அப்படின்னா 2637 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். முக்குருத்தி வந்து 2554 மீட்டர், வேம்படி சோலை 2505 மீட்டர், பெருமாள் மலை 2234 மீட்டர், கோட்டை மலை 2019 மீட்டர், பகாசுரா வந்து 1918 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு நோக்கிய சரிவை தான் நம்ம வருசநாடு, ஆண்டிப்பட்டி குன்றுகள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே தான் வந்து கழுகுமலை, குரங்கணி மலை எல்லாம் இருக்குது. சுருளிக்கா நீர்வீழ்ச்சி, கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எல்லாமே இந்த வருசநாடு, ஆண்டிப்பட்டியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் முக்கியமாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது, விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற மலை அணில் சரணாலயம் இந்த வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள் பகுதியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வைகை மற்றும் அதன் துணை ஆறுகளால் இப்பகுதி வந்து உருவாயிருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது பொதிகை மலை. பொதிகை மலை வந்து நம்மளுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதிகை மலைக்கு நிறைய பேர் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா, சிவஜோதி பர்வத், அகத்திய மலை, தெற்கு கைலாயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா? சிவஜோதி பர்வத், அகத்திய மலை, தெற்கு கைலாயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்மொழி கணவாய், அச்சன் கோயில் கணவாய், இந்த மாதிரியான முக்கியமான கணவாய்கள் நம்மளுக்கு பொதிகை மலையில் இருக்குது. சரியா? செங்கோட்டை கணவாய், பாலக்காட்டு கணவாய், ஆரல்மொழி கணவாய், அச்சன் கோயில் கணவாய்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருசநாடு, ஆண்டிப்பட்டி, அகத்தியர் மலைகள் எல்லாமே முக்கியமான மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிற மலைகள்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். நீலகிரி பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் நீலகிரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா 2000 மீட்டருக்கு மேலே உயரம் கொண்ட 24 சிகரங்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீலகிரி மலையில தான் தொட்டபெட்டா சிகரம் இருக்கு. சரியா? மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லப்பட்ட தொட்டபெட்டா 2637 மீட்டர் ஹைட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் முக்குருத்தி 2554 மீட்டர் உயரம் கொண்ட இன்னொரு சிகரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீலகிரி மலையில தான் ஊட்டி, குன்னூர் இந்த மாதிரியான முக்கியமான மலை வாழிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2700க்கும் அதிகமான பூக்கும் தாவரங்கள் இந்த நீலகிரி மலையில இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு விலங்கா இருக்கிற நீலகிரி வரையாடு நம்மளுக்கு இந்த நீலகிரியில மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது ஆனைமலைன்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலத்தோட எல்லை பகுதியில்
பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஆனைமலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனைமலையில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே இருக்கிற புலிகள் காப்பகம், அது மட்டும் இல்லாமல் ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை மலை வாழிடம், காடாம்பறை நீர்மின் நிலையம், இது எல்லாமே எங்கே இருக்குன்னா இந்த ஆனைமலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழியாரும் திருமூர்த்தி அணைகளும் இந்த ஆனைமலையோட அடிவாரத்தில் தான் இருக்குது. அடுத்ததாக பழனிமலை பார்க்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் இந்த பழனிமலை இருக்குது, திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பழனிமலையில் இருக்கிற உயரமான சிகரத்துக்கு வந்தராவ் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்ததாக வேம்படி சோலை ரெண்டாவது உயரமான சிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழனிமலையில் தான் நம்மளுக்கு கொடைக்கானல் வந்து இருக்குது. சரியா? அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையில் உயிரி பன்மை செறிந்த ஒன்றாக திகழ்வது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பசுமை மர காடுகள், நீர்வீழ்ச்சிகள், பழமையான கோயில்கள், இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைஞ்சிருக்கு. மகேந்திரமலை மலைக்குடர்கள், மகேந்திரமலை மலைக்குன்றுகள் வந்து நம்மளுக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தோட எல்லையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகேந்திரகிரியோட சராசரி உயரம் பார்த்தீங்கன்னா 1645 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவ்வளோ தான் மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி எல்லாம் படித்தாச்சு. அடுத்ததாக கிழக்கு தொடர்ச்சி மலையை பற்றி பார்க்குறோம். மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம பார்த்தோம், எல்லாமே ரொம்ப வரிசையாக வந்துட்டே இருக்கும் அப்படின்னு. நடுவில் ஒரு சில கணவாய்கள் மட்டும் பார்த்தோம், பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்மொழி கணவாய்னு. ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக வரிசையாக இருக்காது, அங்கங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இல்லாமல் இருக்கும். ஓகேவா? தொடர்ச்சியற்ற ஒரு குன்றுகள் மாதிரி இருக்கும். லெங்க்த்தும் ஹைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை நல்ல ஹைட்டாக இருக்கும், 2000 3000 மீட்டர் ஹைட்டுன்னு சொன்னோம். ஆனால் இங்கே வந்து வெறும்னே 1600க்கு மேலே மலைகள் இருக்காது. சரியா? கிழக்கு தொடர்ச்சி மலையில் பார்க்கும்பொழுது அப்போது ஏன் வந்து இங்கே இருக்கிற மலைகள் வந்து குன்றுகள் மாதிரி இருக்குது, ரொம்ப வந்து தொடர்ச்சியாக இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறுகள் நிறைய போகுது. ஓகேவா? மேற்கு தொடர்ச்சி மலையில் ஃபார்ம் ஆகிற ஆறுகள் எல்லாமே நம்மளுக்கு வங்காள விரிகுடா கடலில் கலக்குது அப்படின்றதுனால இங்கே ஆறுகளால் அரிக்கப்பட்டு அங்கே வந்து சமவெளிகள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மலைகள் தொடர்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையோட லெங்க்த்து பார்த்தீங்க அப்படின்னா 1100லேருந்து 1600 வரைக்கும் சராசரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மலைகள் என்னென்ன கிழக்கு தொடர்ச்சி மலையில் அப்படின்னு பார்க்கும்போது ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை, இதெல்லாம் கிழக்கு பகுதியில் இருக்கிற முக்கியமான மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலைகள்லாம் தமிழ்நாட்டோட வட மாவட்டங்களில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஜவ்வாது மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையில் திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் இந்த ஜவ்வாது மலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜவ்வாது மலை தான் திருவண்ணாமலையும் வேலூரையும் ரெண்டாக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 1100லேருந்து 1150 மீட்டர் வரைக்கும் இருக்கிற சிகரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உயரமான சிகரம் எது அப்படின்னா ஜவ்வாது மலையில் மேல்பட்டு அப்படின்ற சிகரம் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த ஜவ்வாது மலை வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் கிரானைட் பாறைகளால் உருவானது. நிறைய பழமரங்கள், மருத்துவ மூலிகைகள், சந்தன மரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் சட்டவிரோதமாக மரம் வெட்டி சந்தன மரத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கல்வராயன் மலை. கல்வராயன் மலை அப்படின்றது கரலர் அப்படின்னு சொல்லப்படுற பழங்குடியினரோட பேர்லேருந்து தான் இந்த கல்வராயன் அப்படின்ற பேர் வந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான மலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த ஜவ்வாது மலையும் சேர்வராயன் மலையும் சேர்ந்து தான் காவிரி மற்றும் பாலாரோட வடிநில பகுதியை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட உயரம் வந்து 600லேருந்து 1220 மீட்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சேர்வராயன் மலை 1200லேருந்து 1620 மீட்டர் வரைக்கும் உயரம் கொண்டது தான் இந்த சேர்வராயன் மலை. சேர்வராயன் மலை சேலம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் சேர்வராயன் பேர் வந்துச்சு அப்படின்னா சேர்வராயன் அப்படின்ற ஒரு தெய்வத்தோட பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் இருக்கிற உயரமான சிகரம் வந்து சோலைக்கரடு அப்படின்ற சிகரம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த சேர்வராயன் மலையில் தான் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஏற்காடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற உயரமான சிகரங்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து சேர்வராயன் மலை, அதில் இருக்கிற சோலைக்கரடு வந்து சொல்கிறோம். அடுத்ததாக பழனிமலை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது உருகமலை, குட்டிராயன், முகனூர், வலசமலை, இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். சரியா? நம்மளுக்கு இந்த அளவுக்கு முக்கியமாக கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலை தான் கேட்பாங்க, தொட்டபெட்டா, ஆனைமுடி தான் கேட்பாங்க. சரி, அடுத்தது கொல்லிமலை வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலைன்னு சொல்லியிருக்காங்க. 2800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. ஹைட் வந்து 1300 மீட்டர் வரைக்கும் உயரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொல்லிமலையில் அரப்பளீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. இது வந்து ஒரு புனித தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பசுமை மாறா காடுகள் அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து காப்பி தோட்டங்கள், பழங்கள்,
பூக்கள், சவுக்கு பண்ணைகள் இது எல்லாமே இந்த கொல்லிமலையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையும் பார்த்துட்டோம், கிழக்கு தொடர்ச்சி மலையும் பார்த்துட்டோம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பீடபூமிகள். தமிழ்நாட்டில் பீடபூமிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் நடுவில் இருக்கிறது தான் நம்ம பீடபூமி அப்படின்னு சொல்கிறோம். பீடபூமி அப்படின்றது என்னென்னா ஹைட் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து மேல் பகுதி சமவெளி மாதிரி இருக்கும். சரியா? உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது பீடபூமி. மலைனா மேலே வரைக்குமே ஷார்ப்பாக போகும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கடல் மட்டத்துலேருந்து உயரமாக இருக்கும், ஆனால் வந்து சமவெளிகள் மேலே இருக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட தக்கான பீடபூமியில் தான் நம்மளோட இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்தோம். நம்மளோட பீடபூமி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நம்மளோட பீடபூமி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பாரமஹால் பீடபூமி, அதாவது தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் இருக்கிற பாரமஹால் பீடபூமி மைசூர் பீடபூமியோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு இப்படி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் இருக்கிறது பாரமஹால் பீடபூமி, அது வந்து மைசூர் பீடபூமியோட ஒரு பார்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீடபூமி எங்கெல்லாம் இருக்குன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த இடத்துலலாம் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பீடபூமி பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி, தருமபுரிக்கு நடுவில் இருக்கிறது கோயம்புத்தூர் பீடபூமி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து 150 மீட்டர்லேருந்து 450 மீட்டர் வரைக்கும் உயரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த பீடபூமி சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மோயர் ஆறு இந்த பீடபூமி மோயர் ஆறு வந்து மைசூர் பீடபூமியிலேருந்து இந்த பீடபூமி பிரிக்குது. அதாவது கோயம்புத்தூர் பீடபூமியை வந்து மோயர் ஆறு வந்து மைசூர் பீடபூமியிலேருந்து பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற பவானி, நொய்யல், அமராவதி இந்த ஆறுகள்லாம் இந்த பீடபூமியில் பள்ளத்தாக்குகளை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து நீலகிரி பகுதியில் பல மலையிடை பீடபூமிகள் காணப்படுது. அந்த பீடபூமிகளில் முக்கியமானது சிகூர் பீடபூமி. அதாவது நீலகிரி மலைகள் நிறைய இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நிறைய மலை இருக்கும். அந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன பீடபூமிகள் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த பீடபூமியில் முக்கியமானது என்ன அப்படின்னா சிகூர் பீடபூமி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மதுரை பீடபூமி மதுரை மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வைகை, தாமிரபரணி, வடிநிலர் பகுதிகள் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது 3 பீடபூமியை நம்ம பார்க்கணும். சரியா? ஒன்று தருமபுரி பீடபூமி, 2வது கோயம்புத்தூர் பீடபூமி, 3வது மதுரை பீடபூமி. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற பீடபூமி வந்து பாரமஹால் பீடபூமி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மைசூர் பீடபூமியோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கோயம்புத்தூர் பீடபூமி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோயர் ஆறு அப்படின்றது மைசூர் பீடபூமியை வந்து நம்ம கோயம்புத்தூர் பீடபூமியிலேருந்து பிரிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மதுரை பீடபூமி வைகை, தாமிரபரணி ஆறுகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 4வது பகுதியை பார்க்கும்பொழுது சமவெளிகளை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று உள்நாட்டு சமவெளிகள், 2வது கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு. சமவெளிகள் அப்படின்னும் பொழுது நம்ம தமிழ்நாட்டில் பாயிற ஆறுகளை பார்க்குறோம். பாலாறு, பெண்ணையாறு, காவிரி ஆறு, தாமிரபரணி ஆறு இந்த மாதிரி ஆறுகள்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு சமவெளிகளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரி ஆறு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வளமான சமவெளிக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காவிரி ஆறு எதன் வழியாக பாயுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள்லாம் பரவி இருக்கு காவிரி ஆறு. சரியா? சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களெல்லாம் பாஞ்சிட்டு தான் கடலில் வந்து கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட கடற்கரை சமவெளியை கோரமண்டல் சமவெளி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இந்த கோரமண்டல் அப்படின்னு மாறியிருக்கு. சரியா? சோழர்களோட நிலம் தான் வந்து கோரமண்டல்னு ஆங்கிலேயர்கள் வாயில நுழையில அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோழமண்டல சமவெளி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே லெங்த் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சமவெளி ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் ஃபார்ம் ஆகி கிழக்கு நோக்கி பாயிற ஆறுகள் வந்து கடலில் கலக்குது இல்லையா, அதனால உருவாக்கப்பட்டது தான் இந்த சோழமண்டல சமவெளி. இது வந்து வெறும் 80 கிலோமீட்டர் வரைக்கும் அகலமாக இருக்கும் கடல்லேருந்து அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான மலைகள், அது இருக்கிற மாவட்டங்கள்னு பார்க்கும்பொழுது கோயம்புத்தூரில் என்னென்ன மலைகள் இருக்குது அப்படின்னா மருதமலை, வெள்ளையங்கிரி மலை, ஆனைமலை இதெல்லாம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? கோயம்புத்தூரில் இருக்கிற மலைகள்
மருதமலை, வெள்ளையங்கிரி, ஆனைமலை. அடுத்து தருமபுரியில் தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை. சரியா, தருமபுரியில் தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை. திண்டுக்கல்ல பழனிமலை, கொடைக்கானல் மலை இருக்குது. அடுத்தது ஈரோடில் சென்னிமலை, சிவன் மலை இருக்குது. வேலூரில் ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை, ரத்தினமலை. வேலூரில் ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை, ரத்தினமலை. நாமக்கல்ல கொல்லிமலை, சேலமில் சேர்வராயன் மலை, கஞ்சமலை, சுண்ணாம்பு குன்றுகள் இருக்குது. அடுத்தது கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலை இருக்குது. விழுப்புரத்தில் செஞ்சிமலை இருக்குது. பெரம்பலூரில் பச்சை மலை இருக்குது. கன்னியாகுமரியில் மருதுவாழ் மலை இருக்குது. திருநெல்வேலியில் மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலை இருக்குது. நீலகிரியில் நீலமலை இருக்குது. இது அப்படியே பொறுத்துக்களை கேட்பாங்க. சரியா, மாவட்டங்கள் ஒரு பக்கம், மலை ஒரு பக்கம் கொடுத்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்ததா பச்சை மலை அப்படின்றது எங்கே இருக்குன்னா திருச்சி டு பெரம்பலூர், சேலம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை அப்படின்றது காரணம்னா நல்லா பசுமையான மலை அப்படின்றதுனால பச்சை மலைன்னு சொல்கிறாங்க. இந்த பச்சை மலையில் முக்கியமாக பலாப்பழம் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரை பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மணல் குன்றுகள் இருக்கான். அது வந்து தேரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் கடற்கரையோரம் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகளுக்கு தேரி அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மன்னார் வளைகுடாவில் நிறைய பவளப்பாறைகள் காணப்படுது. சரியா, சமவெளிகள் பார்த்துட்டோம். அடுத்தது கடற்கரைகள். கடற்கரை அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வங்காள விரிகுடா மட்டும்தான் நம்மளுக்கு இப்போதைக்கு தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது கடலில் வருது. சரியா, சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கடற்கரைன்னு சொல்கிறோம். அங்கே நிறைய பனை மரங்கள், சவுக்கு தோப்புகள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான கடற்கரைன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற மெரினாவும் எலியட் கடற்கரையும் சொல்கிறாங்க. கோவளம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. வெள்ளி கடற்கரை கடலூரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆறுகள் பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டோட உயிர் நாடி அப்படின்னு ஆறுகளை வந்து சொல்கிறாங்க. சரியா, தமிழ்நாட்டில் நிறைய ஆறுகள் காணப்படுது. காவிரி, பாலாறு, பெண்ணையாறு, வைகை ஆறு, தாமிரபரணி அப்படின்னு நிறைய ஆறுகள் இருக்குது. இருந்தாலும் தாமிரபரணி தவிர மற்ற ஆறுகள் எல்லாமே வற்றும் ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இமயமலையில் மாதிரியான வற்றாத பனியாறுகள்லேருந்து வர ஆறுகள் வற்றாத ஆறுகள்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே உருவாகிற ஆறுகள் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் உருவாகுது. சரியா, அப்போது தாமிரபரணி தவிர மற்ற ஆறுகள் எல்லாமே வற்றக்கூடிய ஆறுகளாக இருக்குது. தாமிரபரணி மட்டும்தான் வற்றாத ஆறாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா தாமிரபரணிக்கு மட்டும்தான் தென்மேற்கு பருவமழையிலையும் மழை வரும், வடகிழக்கு பருவமழையிலையும் மழை வருது. அப்போ ஆண்டில் பல்வேறு காலகட்டங்களில் மழை பெறதுனால தாமிரபரணி மட்டும்தான் வற்றாத ஆறாக இருக்குது. சரியா, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காவிரி ஆறு. காவிரி ஆறு வந்து தலைக்காவேரி அப்படின்ற இடத்துல உருவாகுது. அது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் இருக்கிற பிரம்மகிரி குன்றுகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 416 கிலோமீட்டர் பாயுது. அதோட மொத்த லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 850 கிலோமீட்டர். சரியா, இது கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டுத்துக்கும் பார்டராக 64 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. சரியா, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நடுவில் பார்டராகவே வெறும் 64 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு காவிரி ஆறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் அப்படின்ற இடத்துல நீர்வீழ்ச்சியை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் மேட்டூர் அணையை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சேலம் மாவட்டத்தில் கட்டியிருக்காங்க. மேட்டூர் நீர்த்தேக்கத்துலேருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு வந்து இதோட துணை ஆறாக சேருது. சரியா, அதுக்கப்புறம் இது கிழக்கு நோக்கி பாய்ந்து தமிழ்நாட்டோட சமவெளி பகுதிகளில் நுழையுது அப்படின்னு சொல்கிறாங்க. கரூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் திருமுக்கூடல் அப்படின்ற இடத்துல மறுபடியும் ஒரு 2 துணை ஆறுகள் வருது. அது என்னென்னா அமராவதி, நொய்யல். சரியா, அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பவானி ஆறு சேர்ந்தது. சரியா, காவிரி வரும்போது பவானி ஆறு எங்கே வந்து சேருது அப்படின்னா மேட்டூர் பக்கத்தில் வந்து சேருது. அது மட்டும் இல்லாமல் அமராவதி, நொய்யல் எல்லாரும் வந்து சேரும்பொழுது காவிரி ஆறு பார்க்குறதுக்கு ஒரு கடல் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அப்போது அதை வந்து அகன்ற காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவிரி ஆறு திருச்சிக்கு பக்கத்தில் வடக்கிளை வந்து கொள்ளிடம் அப்படின்னும் தென்கிளை காவிரியாகவும் மறுபடியும் பிரியுது. சரியா, 4 ஆறுகள் சேர்ந்து வருதுன்னு அகன்ற காவேரியாக திரும்பி வந்து இங்கே பிரிஞ்சு காவிரி டெல்டாவை உருவாக்குது. அப்புறம் ஒரு 16 கிலோமீட்டர் தனித்தனியாக 2 ஆறும் பாஞ்சிட்டு மறுபடியும் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் வந்து என்ன செய்யுது, மறுபடியும் ஒன்னா சேருது. அப்படி சேர்றதுனால ஸ்ரீரங்கம் அப்படின்றது ஒரு தீவா உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. சுத்தி கடல் ஆறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காவிரிக்கு நடுவில் தான் கல்லணை வந்து கட்டியிருப்பாங்க. சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா காவிரி ஆறு பல ஆறுகளோட சேர்ந்து ஒரு வலைப்பின்னல் மாதிரி போயிட்டு கடல்ல வந்து கலக்குது அப்படின்னு சொல்றாங்க.
இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்கிறோமா. காவிரி ஆறு எங்கே பார்த்தாலும் பாஞ்சி அந்த இடத்துலாம் செழுமையாக வச்சுருக்கிறதுனால அது தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். கடலூருக்கு பக்கத்தில் தெற்கில் வந்து இது என்ன பண்ணுது, கடலில் கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தீவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். பாம்பன் தீவு, முயல் தீவு, குருசடை தீவு, நல்ல தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்பு தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு, விவேகானந்தர் நினைவு பாறை, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தீவுகள். சரியா? பாம்பன் தீவு, முயல் தீவு, குருசடை தீவு, நல்ல தண்ணி தீவு, புள்ளிவாசல் தீவு, ஸ்ரீரங்கம் தீவு, உப்பு தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு, விவேகானந்தர் நினைவு பாறை. சரி, அடுத்தது பாலாறு. பாலாறும் கர்நாடகா மாநிலத்தில் தான் வந்து தலகவாரா கிராமத்தில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 17,870 சதுர கிலோமீட்டர் வந்து பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலாறில் 57% தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி வந்து கர்நாடகா ஆந்திரா சைடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட துணை ஆறுகள் பார்த்திங்கன்னா பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு, இதெல்லாம் சொல்கிறோம். இதோட மொத்த லெங்க்த் வந்து 348 கிலோமீட்டர். அதில் 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேலூர், காஞ்சிபுரம் வழியாக பாஞ்சி கூவத்தூருக்கு பக்கத்தில் கடலில் கலக்குது. அடுத்ததாக தென்பெண்ணை ஆறு. இதுக்கு இன்னொரு பேர் தென் பொருணை ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கர்நாடகாவில் நந்திதுர்கா அப்படின்ற இடத்துல தான் ஃபார்ம் ஆகுது. இதோட வடிநீள பரப்பு வந்து 16,019 சதுர கிலோமீட்டர். இதில் வந்து 77% வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் தான் பாயுது. இது கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் வழியாக தென்கிழக்கு திசையில் 247 கிலோமீட்டர் நம்மளோட தமிழ்நாட்டில் பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 பிரிவாக பிரியுது. கெடிலம் மற்றும் பெண்ணை ஆறு அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரியுது. எந்த இடத்துலனா திருக்கோவில் அணைக்கட்டுக்கு பக்கத்தில். சரியா? கெடிலம் ஆறு கடலூர்லையும் தென்பெண்ணை ஆறு புதுச்சேரியிலையும் வந்து கடலில் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முக்கியமான துணை ஆறுகள் சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணி ஆறு, பாம்பன் ஆறு. சரியா? பெண்ணை ஆற்றோட முக்கியமான துணை நதிகள் சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணி ஆறு, பாம்பன் ஆறு இப்படிலாம் சொல்கிறோம். இந்த ஆறு உற்பத்தி ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக அடிக்கடி வெள்ளம் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரமாக இது இருக்குது. பெண்ணையாற்றுக்கு நடுவில் கிருஷ்ணகிரிலையும் சாத்தனூர்லையும் டேம் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண்ணையாறு பார்த்தீங்கன்னா இந்து மக்களோட புனித நதியாக கருதப்படுது. தமிழ் மாதமான தை மாதத்தில் இங்கே நிறைய திருவிழாக்கள் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முக்கியமான ஆறுன்னு பார்க்கும்பொழுது வைகை ஆறு. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற வருச நாட்டு குன்றுகளில் உற்பத்தி ஆகுது. இதோட வடிநில பரப்பு 7,741 சதுர கிலோமீட்டர். இது ஃபுல்லுமே தமிழ்நாட்டில் தான் பாயுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மொத்த நீளம் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 258 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ராம்நாட்டில் வந்து பெரிய ஏரி அப்புறம் சின்ன ஏரியில் நிரப்பப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இது பாக் நீர் சந்தியில் கலக்குது. சரியா? வைகை ஆறு கலக்கிற இடம் பாக் நீர் சந்தி, கடலில் கலக்கல, பாக் நீர் சந்தியில் கலக்குது. அடுத்ததாக தாமிரபரணி அப்படின்றதுக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா தாமிர வருணி அப்படின்னு வந்துச்சான். தாமிரம்னா காப்பர், வருணின்னா சிற்றோடை. சரியா? பல்வேறு சிற்றோடைகள் சேர்ந்து தான் இந்த ஆறு வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மண் துகள்கள் காணப்படுது. அதனால் இந்த தண்ணியை வந்து சிவப்பு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமிரபரணி அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையோட பொதிகை மலை முகடுகளில் தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒகேனக்கல் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. சரியா? ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம். திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தம், தென்காசியில் குற்றாலம், தேனியில் சுருளி கும்பக்கரை, நாமக்கல்லில் வந்து ஆகாய கங்கை, நீலகிரியில் வந்து கேத்ரின் பைக்காரா, சேலமில் வந்து கிள்ளியூர், விருதுநகரில் வந்து ஐயனார், கோயம்புத்தூரில் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை, குற்றாலம் இது எல்லாமே இருக்குது. அடுத்தது திருப்பூரில் வந்து திருமூர்த்தி, மதுரையில் வந்து குட்லாடம்பட்டி அப்படின்றது இருக்குது. கன்னியாகுமரியில் திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை, வட்டப்பாறை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் தருமபுரியில் ஒகேனக்கல்,
திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தம், தென்காசி குற்றாலம், தேனி வந்து கும்பக்கரை சுருளி, நாமக்கல்ல ஆகாய கங்கை, நீலகிரியில் கேத்ரின் பைக்காரா, சேலமில் கிள்ளியூர், விருதுநகரில் ஐயனார், கோயம்புத்தூரில் வைதேகி, செங்குப்பதி, சிறுவாணி, கோவை குற்றாலம், திருப்பூரில் திருமூர்த்தி, மதுரையில் குட்லாடம்பட்டி, கன்னியாகுமரியில் திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை. சரியா? அடுத்தது அகத்தி முனிவரோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆறு, தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து வங்கக்கடலில் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தாமிரபரணி ஆறோட துணை ஆறுகள்னு பார்க்கும்பொழுது காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு மற்றும் ராமநதி ஆகியவை இதோட முக்கியமான துணை ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இது வற்றாத நதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்தது தமிழ்நாட்டோட காலநிலை பார்க்கும்பொழுது தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா கடகரேகை இந்தியாவை 2 பாகா பிரிக்குது. நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். தமிழ்நாடு கடகரேகைக்கு தெற்க இருக்குது, பூமத்திய ரேகைக்கு பக்கத்திலே இருக்குது. சரியா? நம்மளோட வேர்ல்டு மேப் எடுத்து பார்க்கும்பொழுது பூமத்திய ரேகை இங்கே இருக்கும், கடகரேகை இங்கே இருக்கும். நம்மளோட இந்தியா இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். கடகரேகை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை 2ஆக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கடகரேகைக்கு தெற்கில் தான் தமிழ்நாடு இருக்குது, பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது சூரியனோட செங்குத்து கதிர்கள் நம்மளோட ஆண்டு முழுதும் வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்குது. ஏன்னா நம்ம நிலநடுக்கோட்டு பக்கத்தில் இருக்கோம் அப்படின்றதுனால. ஆனாலும் நம்மளுக்கு என்ன நல்ல விஷயம் அப்படின்னா கடல் பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால நம்மளோட இந்திய பெருங்கடல், வங்கக்கடல் ரெண்டுமே நம்மளுக்கு தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு வெப்பம் வந்து தெரியறதில்லை. ஏன்னா கடல் கரையோட காலநிலை நம்மளோட தாக்கத்தை ஏற்படுத்துது. கடல் வந்து அடிக்கடி என்ன பண்ணுது அப்படின்னா வெப்பமண்டல புயல்களை உருவாக்குது, அந்த மாதிரியான மழைகளை கொடுக்குது. அந்த மாதிரியான காரணங்களால் பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலும் வெப்பத்தோட தாக்கம் நம்மளுக்கு இல்லாமல் ஆண்டு வந்து ஓரளவுக்கு சராசரியாக போகுது வெப்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? கடலோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, ரொம்ப கம்மியாக நம்மளுக்கு வெப்பம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டோட மத்திய பகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் இங்கே கடற்கரையோரம் இருக்காங்க இல்லையா, அந்த ஈஸ்ட் சைடில் இருக்கவங்களுக்கும் அதாவது சவுத்தில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பம் வந்து கம்மியாக தான் இருக்கும். காரணம் இங்கே பக்கத்தில் தண்ணி இருக்கிறதுனால. ஆனால் உள் மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் வறண்ட காலநிலை காணப்படுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரியா? சூரியனோட செங்குத்து கதிர்களோட இடப்பெயர்வுகளால் தமிழ்நாட்டில் பருவ காலங்கள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பருவ காலங்கள் இருக்குன்னா பொதுவாக 4 பருவ காலங்களை சொல்கிறோம். ஒன்று குளிர்காலம், 2வது கோடை காலம், 3வது தென்மேற்கு பருவக்காற்று காலம், 4வது வடகிழக்கு பருவகாலம். குளிர்காலம்னு பார்க்கும்போது ஜனவரி டு பிப்ரவரி இருக்குது, கோடை காலம் மார்ச் டு மே, தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு அக்டோபர் டிசம்பர் அப்படின்னு சொல்கிறோம். சூரியனோட செங்குத்து கதிர்கள் பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் நடுவில் விழுது. அதாவது பூமத்திய ரேகை இங்கே இருக்குது அப்படின்னா மகர ரேகை இங்கே இருக்கும். சரியா? நம்ம இங்கே இருக்கோம். அப்போது சூரியனோட செங்குத்து கதிர்கள் பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் நடுவில் இங்கே உருவாகும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு வெயில் வந்து கம்மியாக இருக்கும். அப்போது இந்தியா முழுசுமே சூரியனோட கதிர்கள் எப்படி இருக்கும், சாய்வாக விழுது அப்படின்றதுனால நம்மளுக்கு ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 15 டிகிரியிலேருந்து 25 டிகிரி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உயரமான இடங்கள் மலைப்பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 0 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காலநிலைன்னு பார்க்கும்பொழுது 2வதாக நம்ம கோடை காலத்தை பார்க்குறோம். சூரியனோட வடக்கு நோக்கிய நகர்வு, இங்கே நிலநடுக்கு மகர ரேகைக்கு இருந்த சூரியனோட கதிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்பொழுது நம்மளுக்கு ஏப்ரல் மே மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூரியனோட செங்குத்து கதிர்கள் தென்னிந்தியாவில் விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வெப்பநிலை வந்து இந்த பக்கம் வரும்பொழுது அதிகமாகிட்டே போகுது அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் 30லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த டைமில் வெப்பம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த கோடை காலத்தில் நம்மளுக்கு கோடை மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று காலம். ஓகேவா? மார்ச்லேருந்து மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூரியனோட வெப்பம் வந்து வடக்கு பக்கத்தில், அதாவது வட மாநிலங்களில் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்றதுனால அங்கே இருக்கிற சூடான காற்று என்ன பண்ணும் அப்படின்னா மேலே போயிடும். அப்போது அந்த இடத்துல குறைந்த காற்றழுத்தம் ஃபார்ம் ஆகும். அப்போது கீழே இருக்கிற கடல்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான காற்றழுத்தம் உள்ள காற்று அந்த இடத்துக்கு போகும்போது பக்கத்தில் இருக்கிற தண்ணியையும் எடுத்துகிட்டு போகிறதுனால நம்மளுக்கு தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்ற டைம் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போது நம்மளுக்கு இந்திய பெருங்கடல்லேருந்து வடக்கு நோக்கி என்ன பண்ணுது, காற்று வந்து வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அரபிக்கடல்ல இருந்து தென்மேற்கு பருவக்காற்று வந்து வீசுது அப்படின்றதுனால என்ன ஆனதுன்னா மேலே வந்து மழை வந்து பெய்யும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதில் மழை கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த சைடு கேரளா பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால காற்று இந்த பக்கம் வீசும்போது மழையை இங்கேயே தடுத்து இங்கேயே பெய்ய வச்சிரும். நம்ம மழை மறைவு பகுதிகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பண்ணாது, மழை வந்து பெய்யாது தென்மேற்கு பருவக்காற்றில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இருந்தாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களில் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் மழை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கிழக்கு பகுதிகளில் வர வர மழை வந்து ரொம்ப கம்மியாயிடும், சாரல் தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியா மற்றும் வட இந்திய பகுதிகளில் அதிக அழுத்தம் காரணமாக வடகிழக்கு பருவக்காற்று உருவாகுது. இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கடக ரேகையிலேருந்து மகர ரேகை நோக்கி போகிறதுனால வெப்பநிலை மற்றும் காற்றழுத்தத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வடகிழக்கு பருவமழை அப்படின்னாலே நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், கொரியாலிசிஸ் விசை அப்படின்றது பூமியோட சுழற்சினால ஏற்படுற விசை காரணமாக நம்மளுக்கு வடகிழக்கு பருவக்காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து நம்ம பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு கூட சொல்லுவோம். சரியா? இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 48% தமிழ்நாட்டுக்கு வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கடற்கரை ஓரம் இருக்கிற மக்களுக்கு வந்து 60% மழை நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை மூலமாக பெய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் நிறைய சூறாவளிகள், வெப்பமண்டல சூறாவளிகள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருத்த சேதத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? இந்த டைமில் கிழக்கு கடற்கரை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் 100லேருந்து 200 சென்டிமீட்டர் மழை வந்து பெய்யுது. ஆனால் உள் மாவட்டங்களில் 50லேருந்து 100 சென்டிமீட்டர் மழை வந்து பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாக்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற சின்னக்கல்லார் அப்படின்ற பிளேஸ் வந்து தமிழ்நாட்டிலேயே மிக அதிக மழை பெய்யும் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் பகுதியாக நம்மளுக்கு வால்பாறையில் இருக்கிற சின்னக்கல்லார் இருக்குது. சரியா? அடுத்தது தமிழ்நாட்டோட மண் வகைகள். தமிழ்நாட்டோட மண் வகைகளை ஒரு 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து வண்டல் மண், 2வது கரிசல் மண், 3வது செம்மண், 4வது சரளை மண், 5வது உவர் மண். இதில் வண்டல் மண் அப்படின்னு பார்க்கும்பொழுது வண்டல் மண் ஆறுகளால் படி வைக்கப்படக்கூடியது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஆற்று பள்ளத்தாக்குகள், கடற்கரையோர பகுதிகளில் வண்டல் மண் காணப்படுது. என்னென்ன மாவட்டங்கள்னு பார்க்கும்பொழுது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்கெல்லாம் வந்து வண்டல் மண் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கரிசல் மண். பாசால்ட் பாறைகள் அப்படின்னு சொல்லப்படுற தீப்பாறைகள் ஒரு சிதைவடைகிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கரிசல் மண் ஃபார்ம் ஆகுது. இதை ரீகர் மண் அப்படின்னும் பருத்தி மண் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரியா? கரிசல் மண் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கரிசல் மண் அதிகமாக காணப்படுது. அடுத்தது செம்மண். 3ல் 2 பங்கு மண் வந்து தமிழ்நாட்டில் செம்மண்ணாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் மத்திய மாவட்டங்களாக இருக்கிற சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் செம்மண் வந்து அதிகமாக இருக்குது. சரளை மண் பார்க்கும்பொழுது அதில் இருக்க சத்தெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடும். அதனால வந்து சரளை மண் வந்து சத்து இல்லாத ஒரு மண், வளம் இல்லாத மண் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் இங்கெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீலகிரிலையும் கொஞ்சம் இடத்துல இருக்குது. அடுத்தது உவர் மண். உவர் மண் பார்த்தீங்கன்னா சோழமண்டல கடற்கரை பகுதிகளில் மட்டும் இருக்குது. வேதாரண்யத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது உவர் மண் சொல்கிறாங்க. நம்மளுக்கு சுனாமி 2004 டிசம்பர் 26 வந்துச்சு இல்லையா? அப்போ வந்து சுனாமி வந்து நிறைய உவர் மண்ணை வந்து இங்கே பக்கம் உப்பு வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுருச்சு அப்படின்றதுனால விவசாயம் இப்போ பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மண் அரிப்பு அப்படின்றது என்னன்னா மண் வந்து ஒரு புதுப்பிக்க இயலாத ஒரு வளம்னு சொல்றாங்க. நம்மளால வந்து மண்ணை வந்து அந்த அளவுக்கு ஈஸியா வந்து புதுப்பிக்க முடியாது. ஓகேவா? மண் அரிப்பு வராம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காடுகளோட அழிப்பு, அதுக்கப்புறம் வெள்ளம், அதுக்கப்புறம் சுரண்டல், இந்த மாதிரி காரணங்களால மண் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பாதுகாக்கணும் அப்படின்னா காடுகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இயற்கை தாவரங்கள் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 1988 தேசிய வன கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை வந்து வெளியிட்டாங்க. அந்த கொள்கையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நாடு இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு நிலப்பகுதி, ஒரு அரசு இருக்குது அப்படின்னா அதில் அந்த நிலத்தில் 33%, அதாவது 3ல் 1 பங்கு என்னதான் இருக்கணும் அப்படின்னா காடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20% தான் இருக்குது. சரியா? 33% இருக்கணும். ஆனால் 20.21% தான் காடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 26.281 சதுர கிலோமீட்டர் வந்து காடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா
இந்தியாவில் இருக்கிற காடுகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற காடுகள் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 2.99, அதாவது தோராயமாக 3%. இந்தியாவில் 100% காடு இருக்குது அப்படின்னா அதில் தமிழ்நாட்டில் 3% காடு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பசுமை மாறா காடுகள்ல இருந்து முட்புதர் காடுகள் வரைக்கும் நிறைய காடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காடுகளோட வகைகளை நம்ம ஒரு 5 வகையாக பிரிக்கலாம். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். இந்த காடுகள் பார்த்தீங்க அப்படின்னா அடர்ந்த மரக்கிளைகள் கொண்டதாக இருக்கும். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் எப்பயுமே பசுமையாகவே இருக்கும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூரில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையோட சரிவுகளில் இந்த மாதிரி காடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன மரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா லவங்க மரம், மலபார் மரம், கருங்காலி மரம், பானாச மரம், ஜவாபிலம், ஜமுன், பலாமருது, அயனி, கிராப் மிர்டல் இந்த மாதிரியான காடுகள் இந்த மர வகைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவதா அரை பசுமை மாறா வகை காடுகள், அதாவது உப அயன மண்டல கால்நிலை நிலவும் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இந்த அரை பசுமை மாறா காடுகள் காணப்படுது. என்னென்ன மலைன்னு பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலையிலாம் இந்த மாதிரி காடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே தேக்கு, உள்ளிக்காசியா, பலா, மாமரங்கள் காணப்படுது. அடுத்ததான் பிச்சாவரம் பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 11 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே அவினீசியா, ரைசோபோரா இந்த மாதிரியான தாவரங்கள் வளருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? இங்கே நம்மளுக்கு மாங்க்ரோவ் காடுகள், அதுக்கப்புறம் வெள்ளை மாங்க்ரோவ், காட்டு மல்லி, இந்தியன் ப்ரீவெட் மரங்கள் இதெல்லாம் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான சதுப்பு நிலங்கள்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி இங்கெல்லாம் காணப்படுது. அடுத்ததா சதுப்பு நிலங்கள் கடல் பாதுகாப்பில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்புகள்ல இருந்து கடற்கரை பகுதிகளில் இந்த சதுப்பு நிலங்கள் தான் பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பவளப்பாறைகள் இருக்கும், கடலோர புல்வெளிகள்லாம் இருக்கும். இதெல்லாம் அலை அடிக்கும் பொழுது மண்ணால மூடாம பாதுகாக்கிறதும் இந்த மாங்க்ரோவ் காடுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? வெப்பமண்டல முட்புதர் காடுகள் தமிழ்நாட்டில் மிக குறைவான மழை பெறும் பகுதிகளில் இந்த முட்புதர் காடுகள் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பனை, வேம்பு, கருவேலம், வெள்ளை கருவேலம், சீமை கருவேலம் இதெல்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த முட்செடிகள் எங்கெல்லாம் இருக்குன்னா தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மித வெப்பமண்டல மலை காடுகள். இதில் பார்த்தீங்கன்னா ஆனைமலை, நீலகிரி, பழனிமலையிலலாம் 1000 மீட்டருக்கு உயரமான பகுதிகளில் இருக்கிற ஒரு காடுகளை தான் மித வெப்பமண்டல மலை காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மித வெப்பமண்டல மலை காடுகளுக்கு இன்னொரு பேர் சோலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயில் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இலையெல்லாம் உதிர்ந்துடும். மரத்தில் இருக்க இலையெல்லாம் உதிர்ந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா பருத்தி, பட்டு மரம், இலவ மரம், கடம்பா, தேக்கு, வாகை, வெக்காளி மரம் இதெல்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கிற வன உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் நம்மளுக்கு நிறைய வகையான உயிரினங்கள் இருக்குது. சரியா? பார்க்கும்பொழுது யானைகள், காட்டெருமைகள், புலி, மான், குரங்கு இந்த மாதிரி நிறையான விலங்குகள் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம்னு 3 உயிர்கோள பெட்டகங்கள் இருக்குது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. 18ல் 3 நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தமிழ்நாட்டில் அதிகமான காடுகளை கொண்ட மாவட்டங்கள்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் தருமபுரி மாவட்டம். அதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 3280 சதுர கிலோமீட்டர் காடுகள் இருக்குது. அடுத்தது கோயம்புத்தூர், 3வது ஈரோடு, 4வது வேலூர், நீலகிரி, அதுக்கப்புறம் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னா அகர் மற்றும் கல்ச்சரா அப்படின்ற 2 லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலம் மற்றும் வளர்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண்மை தமிழ்நாட்டில் வேளாண் காரணிகள், முக்கிய பயிர்கள், அதன் பரவலை புரிந்து கொள்ளல், நீர் வளங்களை பற்றி தெரிந்து கொள்ளல் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வேளாண்மையை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா?
இந்தியா வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் 65% மேலே இருக்கிற மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வேளாண்மை தான் நம்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேளாண்மை தான் கிராமப்புற மக்களுக்கு நிறைய அளவில் வேலையை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேளாண்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் நடுவில் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக தமிழ்நாட்டோட மானுட புவியியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். என்னென்னா, தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள்னு பல்வேறுபட்ட அமைப்புகள் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்ல வளமான வண்டல் மண் இருக்குது, வேளாண் தொழிலுக்கு அது ஏற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு காலநிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு பூமத்திய ரேகைக்கு பக்கத்துலேயும் வெப்பமண்டலத்துலேயும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வெப்பமண்டல காலநிலை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளோட தமிழ்நாடு ஆண்டு முழுதுமே வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வெப்பமண்டல பயிர்களை மட்டும்தான் பயிர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு மழை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்றில் தான் வந்து அதிகமாக மழை வந்து பெய்யுது. அந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி வந்து தேக்கி வச்சு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி வந்து நம்மளுக்கு வற்றக்கூடிய ஆறுகள் தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும், நீர்ப்பாசன வசதி வேளாண்மைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணுன்னு பார்க்கும்பொழுது வேளாண்மைக்கு மிக முக்கியமானது மண் அப்படின்னு சொல்கிறோம். மண்ணில் தான் வந்து தாவரத்துக்கான கனிம சத்துக்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் வந்து வண்டல் மண் இருக்கிறதுனால வளமான மண் அப்படின்றதுனால நல்ல விவசாயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்ப்பாசனம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பருவமழை சமமாக இல்லை அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிணற்று பாசனங்களை வந்து நம்ம அதிகமாக நம்பியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வறண்ட பாலங்களில் நம்ம மானாவாரி பயிரை பயிரிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட வேளாண் பருவங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெப்பநிலை மற்றும் மண்ணின் ஈரத்தன்மை அடிப்படையாக கொண்டு விவசாயிகள் பருவ காலத்துக்கு ஏற்ற பல்வேறு வகையான பயிரை பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சொர்ணவாரி அப்படின்னா சித்திரை பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொர்ணவாரி அப்படின்னா என்னது, சித்திரை பட்டம். என்னன்னா ஏப்ரல் மே மாதத்தில் நடக்குது, அறுவடை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான பயிர்கள் பார்த்தீங்க அப்படின்னா விதைக்கும் காலம் வந்து ஏப்ரல் மேல வந்து விதை பண்ணுவாங்க. சரியா? விதை வந்து போடுறது வந்து ஏப்ரல் மே சித்திரை மாதத்தில் தான் வந்து விதை போடுவாங்க. அறுவடை வந்து ஆகஸ்ட்டில் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஆகஸ்ட் செப்டம்பர் மந்தில் திணை வகைகளை பயிரிடுறாங்க. அடுத்தது சம்பா ஆடிப்பட்டம்னு சொல்லுவோம். ஜூலை ஆகஸ்ட் அதில் வந்து போட்டு ஜனவரி பிப்ரவரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறுவடை செய்கிறாங்க. நெல் மற்றும் கரும்பு, நவரை இதெல்லாம் வந்து சம்பாவில் வந்து பண்ணுறாங்க ஆடிப்பட்டத்தில். அடுத்ததாக நவரை அப்படின்னு சொல்கிறாங்க. நவரைனா நவம்பர் டிசம்பரில் விதை போட்டு பிப்ரவரி மார்ச்சில் வந்து அறுவடை பண்ணுவாங்களாம். அப்போ வந்து பழம், காய்கறி, வெள்ளரி, தர்பூசணி இதெல்லாமே வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நெல் வந்து முக்கியமான உணவு பயிராக இருக்குது. பொன்னி, கிச்சடி, சம்பா இதெல்லாம் முக்கியமான நெல் வகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நிறைய இடத்துல தீவிர தன்னிறைவு வேளாண்மை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நெல் சாகுபடி அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு முழுசும் பயிரிட்டாலும் தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி இங்கே தான் வந்து நெல் வந்து அதிகமாக பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு வந்து நெல் உற்பத்தி செய்கிற மாநிலங்களில் 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதி அதிகமாக நெல் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தஞ்சாவூரை வந்து நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வர தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை அப்படின்ற இடத்துல 1985 தொடங்கியிருக்காங்க. இந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நெல் சாகுபடி உற்பத்தி முறை குறித்து ஆராய்ச்சிக்கு தேவையான உதவிகளை செய்கிறாங்க. சரியா? தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் கொண்டு வரப்பட்டது 1985. எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம், ஆடுதுறை. அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கிற திணை வகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1/3 மக்கள் முக்கியமான உணவுப் பொருளாக திணை வகைகளை சாப்பிட்றாங்க. திணை வகைகள்னு சொல்லும்பொழுது சோளம், கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் சொல்கிறோம். இது வந்து வறண்ட பிரதேசங்களில் மட்டும் வளரும். அது மட்டும் இல்லாமல் கடற்கரை சமவெளிகள்லையும் விளையுது. கோயம்புத்தூர், பீடபூமி,
கம்பம் பள்ளத்தாக்குலாம் வந்து சோளம் வந்து பயிரிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், தருமபுரி, வேலூர், கடலூர்லலாம் கேழ்வரகு பயிரிடப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம், திருநெல்வேலி, கரூர், பெரம்பலூர், சேலம்லலாம் கம்பு வந்து பயிரிடப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா 2018ஆம் ஆண்டு திணை பயிர்கள் ஆண்டாக அறிவிச்சாங்க மில்லட்ஸுக்காக. அதே வந்து FAO அப்படின்னு சொல்லப்படுற உலக உணவு கழகம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 2023ஆவது ஆண்டை வந்து சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டை அனுசரிச்சாங்க. இது ரெண்டுமே வந்து எக்ஸாமில் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. தேசிய அளவில் திணைப்பயிர்கள் ஆண்டுனா 2018, சர்வதேச அளவில் அப்படின்னு பார்க்கும்போது 2023. பருப்பு வகைகள்னு பார்க்கும்பொழுது சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி 3 மாவட்டங்கள் தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே பருப்பு வகைகளை பயிரிடுறாங்களாம். கோயம்புத்தூர் கொண்டக்கடலை உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலூர்லேயும் கன்னியாகுமரியிலையும் துவரம் பருப்பு உற்பத்தி செய்கிறாங்க. திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடியில் பச்சை பயிரும் உளுந்தும் உற்பத்தி செய்கிறாங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரியில் கொள்ளு வந்து அதிகமாக பயிரிடுறாங்க. அடுத்ததாக எண்ணெய் வித்துகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிலக்கடலை, எள்ளு, ஆமணக்கு, தென்னை, சூரியகாந்தி, கடுகு இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான எண்ணெய் வித்துக்கள். இதில் வந்து வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், புதுக்கோட்டை இங்கெல்லாம் வந்து நிலக்கடலை உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தருமபுரி, கடலூர், பெரம்பலூர், மதுரை, ஈரோடு தமிழ்நாடு தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீலகிரி, கோயம்புத்தூர்லலாம் பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் காஃபி வந்து பயிரிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீலகிரியில் அதிக அளவில் காஃபி வந்து பயிரிடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, கர்நாடகா வந்து காஃபியில் ஃபஸ்ட் பிளேஸ்லையும் செகண்டில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரப்பர் தோட்டங்கள் கன்னியாகுமரியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட சரிவுகளில் நம்மளுக்கு மிளகு வந்து விளையுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடலூரில் முந்திரி வந்து பயிரிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரியில் நிறைய தென்னை மரங்கள் காணப்படுது. அடுத்து கரும்பு வந்து தமிழ்நாட்டோட மிக முக்கியமான வாணிப பயிர். இது வந்து ஒரு வருஷத்துக்கு விளையக்கூடியது. இதுக்கு அதிகமான வெப்பநிலை, அதிகமான மழைப்பொழிவும் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பமண்டல பிரதேசங்களில் நல்லா வளரும் அப்படின்றாங்க. திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஈரோடு இங்கெல்லாம் கரும்பு வந்து பயிரிடப்படுற முக்கியமான மாவட்டங்கள். பருத்தி வந்து ஒரு இடைப்பயிர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் வந்து ஒரு வாணிப பயிர். கரிசல் மண் இருக்கணும், நீண்ட பனிப்பொழிவு இல்லாத காலம் இருக்கணும், மிதவெப்பம் மற்றும் ஈரப்பத வானிலை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பருத்தி வளர்கிற காலத்தில் ஈரமான காலநிலையும் அறுவடை சமயத்தில் வறண்ட காலநிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பருத்தி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீடபூமி, வைகை, வைப்பாறு, ஆற்று வடிநில பகுதிகள் இங்கெல்லாம் பயிரிடப்படுது. எக்ஸாம்பிளுக்கு மதுரை, ராம்நாடு, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், தருமபுரியிலலாம் பருத்தி வந்து பயிரிடுறாங்க. தோட்டப்பயிர்னு பார்க்கும்பொழுது தேயிலை, காப்பி, ரப்பர், முந்திரி இது எல்லாமே முக்கியமான தோட்டப்பயிர். இந்தியாவில் வந்து அஸ்ஸாம் வந்து தேயிலையில் ஃபர்ஸ்ட்டில் இருப்பாங்க இல்லையா, 2வது நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மத்திய அரசு தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டம். இந்த திட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இயற்கை உரங்களை மேம்படுத்துறது, அதுக்கான பயிற்சி அளித்தல் இதெல்லாம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான தொழில் கூடங்கள், உயிரி உரங்கள், உயிரி பூச்சிக்கொல்லிகள் இதுக்கான நிதி உதவி கொடுக்கறது, தர மேம்பாட்டு வளர்ச்சி, அதனை நடைமுறைப்படுத்துறதுக்கு மனித வளத்தை மேம்படுத்துதல் இது எல்லாமே கொண்டு வர்றது யார் அப்படின்னா மத்திய அரசோட தேசிய கரிம வேளாண்மை திட்டம், தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டான்டி அப்படின்ற நிறுவனம் இந்தியாவில் கருப்பு வகை தேயிலை உற்பத்தியிலையும் கலப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் முன்னணி வகிக்கிற ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் அதுதான் வந்து டான்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் அப்படின்ற அமைப்பு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பாக பதிவு மாற்றம் செய்யப்பட்டது. இதுதான் நம்ம ஆவின் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு பேர் தான் ஆவின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் மீன் பிடித்தல். தமிழ்நாட்டோட கடற்கரையோட நீளம் பார்த்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் வந்து 41,412 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கண்டத்திட்டு இருக்கிறதுனால கடற்கரை மீன் பிடிப்புக்கு சாதகமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீன் பிடிக்கிறதுல வந்து கேரளா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடும் வந்து முன்னணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு கடலோர மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக 20லேருந்து 30 மைல் தூரம் வரைக்கும் அல்லது 100லேருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆழத்தில் மீன் பிடிக்கிறது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆழ்கடல் மீன் பிடிப்பு, அதாவது 20லேருந்து 30 மைல் அப்படின்னா அது வந்து கடற்கரை மீன் பிடிப்பு அப்படின்னும், 100லேருந்து 1000க்கு மேலே அடிக்கு மேலே போனாங்க அப்படின்னா ஆழ்கடல் மீன் பிடிப்பு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மீன் பிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து கடல் மீன் உற்பத்தியில் 40% தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்நாட்டு மீன் பிடிப்புக்கு ஏரி, ஆறு, குளம், கழிமுகங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சிப்பி, இறால் இதெல்லாம் வந்து வளர்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் மீன்வளத்துறை அப்படின்னு ஒரு துறையே இருக்குது, மீன் பிடிக்கிறத மேம்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. உள்நாட்டு மீன் உற்பத்தியில் வேலூர் மாவட்டம் 10% இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கடலூர், சிவகங்கை, விருதுநகர் இதெல்லாம் 9% உள்நாட்டு மீன் உற்பத்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீன்பிடித்துறை நம்மளோட ஜிடிபியில் 1.25% பங்களிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது நீர்வளம் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நீர்வளங்கள். இந்தியாவோட பரப்பளவில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4% இருக்கும். அதே மக்கள் தொகையில் 6% இருக்கும். ஆனால் நீர் வளத்தில் வெறும் 2.2% தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, தமிழ்நாட்டில் மேற்பரப்பு நீரில் 95% அதிகமாகவும் நிலத்தடி நீரில் 80% அதிகமாகவும் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மேல்பரப்பு நீரில் 95%க்கும் நிலத்தடியில் 80%யும் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோம். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பல்நோக்கு ஆற்று திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பல்நோக்கு ஆற்று திட்டங்கள் அப்படின்றது என்னென்னா, ஆற்றுல இருக்கிற தண்ணியை பல்வேறு வகையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுறது தான் நம்ம பல்நோக்கு ஆற்று திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அணைகள் பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து மேட்டூர் அணை. காவிரி ஆறு சமவெளிக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மலை இடுக்குலேயே மேட்டூர் அணையை கட்டியிருக்கோம். இந்தியாவில் மிக பழமையான அணையில் ஒரு மேட்டூர் அணை. இது வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இங்கே இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் நீர்ப்பாசன வசதி கொடுக்கறதுல இந்த மேட்டூர் அணை முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பவானி சாகர் அணை இது வந்து ஈரோட்டில் இருக்குது. இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்றாங்க. பவானி ஆறுக்கு நடுவில் வந்து கட்டியிருக்காங்களாம். இது வந்து மண், கல் கலவையால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய அணைன்னு பவானி அணையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது அமராவதி அணை திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவிரியோட துணை ஆறு தான் இந்த அமராவதி. அந்த அணையில் வந்து கட்டியிருக்கிறதுனால இங்கே வந்து சிறிய நீர்மின் நிலையமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிருஷ்ணகிரி அணை கிருஷ்ணகிரியிலேருந்து தருமபுரிக்கு போகிற வழியில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சாத்தனூர் அணை வந்து பார்த்திங்கன்னா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இதனால் வந்து யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா திருவண்ணாமலையும், அது மட்டும் இல்லாமல் தாண்டராம்பட்டு அப்படின்ற இடமும் இதனால் நீர்ப்பாசன வசதி பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாத்தனூர் டேமில் பார்த்தீங்கன்னா முதலை பண்ணையும் வண்ண மீன் பண்ணையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாத்தனூர் டேமில் பூங்காக்கள் இருக்குது. சுற்றுலா பயணிகள் வர்றதுக்காகவும் ஷூட்டிங் எடுக்கிறதுக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முல்லை பெரியாறு அணை 1895 ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் தேக்கடி மலையில் உருவாகிற பெரியாறு அப்படின்ற ஆற்றுக்கு நடுவில் தான் இந்த அணையை வந்து கட்டியிருக்காங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டில் சில மாவட்டங்கள் ஃபுல்லாகவே வறண்டு போகிற மாவட்டங்களுக்கு இந்த முல்லை பெரியாறு டேம் தான் வந்து தண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வைகை ஆறு பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்தில் கட்டியிருக்காங்களாம். 111 அடி உயரம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 71 அடி உயரம் மட்டுக்கு தான் நம்மளால் தண்ணியை வந்து சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணை பார்த்திங்கன்னா 1959 வந்து திறக்கப்பட்டுச்சு, ஜனவரி 2 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மணிமுத்தாறு அணை திருநெல்வேலியிலேருந்து மணிமுத்தாறு அணை வந்து கட்டியிருக்காங்க. திருநெல்வேலி பக்கத்தில் கட்டியிருக்காங்க. பாபநாசம் அணையும் திருநெல்வேலியிலேருந்து ஒரு 49 கிலோமீட்டரில் காரையாறு அணை அப்படின்னும் இந்த பாபநாசம் அணையை வந்து சொல்லியிருக்காங்க.
அடுத்து பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கேரளா மாநிலங்களோட கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு அப்படின்னு சொல்கிறோம். பரம்பிக்குளம் மற்றும் ஆழியாறு பகுதியில் 7 ஆறோட தண்ணியை வாங்கி அங்கே இருக்கிற 7 நீர்த்தேக்கங்களை ஒன்றோடு ஒன்றாக இணைக்கிற ஒரு திட்டம் தான் இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ பரப்பலாறு திட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே அமைஞ்சிருக்கு. இதோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 167 மில்லியன் கன அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீர்வள மேலாண்மை அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நீர்வள மேலாண்மை அப்படின்றது திட்டமிடுதல், செயல்படுத்துதல், நீர்வளத்தை பெருக்குதல், விநியோகித்தல், நீர்வளங்களின் உகந்த பயன்பாட்டை நிர்வகிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுதல், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீர்வள மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நீரோட தேவை அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. பருவமழை ரொம்ப பொய்த்து போகுது அப்படின்றதுனால கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கும் வறட்சி வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம நீரை சேமிக்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.